வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. In SQL, we can create a relationship between the two tables using the foreign key constraints. இப்ப நம்ம ரெண்டு டேபிளையும் லிங்க் பண்றோம் அப்படின்னா அது என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். Why we can using the foreign key? First one, to normalize the data. The foreign key helps us to normalize the data in multiple tables and reduce the redundancy. This means a database can have multiple tables that are related to each other. Next one, the prevent wrong data from insertion. If two database tables are related through a field, that means the attribute, using the foreign key makes sure that wrong data is not inserted in that field. This helps to eliminate bugs in the database level. So, இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்றோம், foreign key யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஒன்னு ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் டேபிள்ல பிரைமரி கீ செட் பண்ணுவோம். செகண்ட் டேபிள் ஆர்டர்ஸ் டேபிள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபாரின் கீ செட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இதுல நம்ம ஃபாரின் கீ MUL அப்படிங்கிற பேர்ல வரும். நம்ம டெஸ்க் போட்டு பார்த்தோம்னா இது என்ன அப்படின்னா மல்டிபிள் ரோஸ் இன் த சேம் வேல்யூஸ். ஓகேவா? சோ நம்ம எவ்வளவு வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரே சேம் வேல்யூக்கே நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் ரோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ வாங்க நம்ம எப்படி ஃபாரின் கீ செட் பண்றது அப்படின்னு பாப்போம். சோ இதுல நம்ம இப்ப ரெண்டு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டேபிள் கஸ்டமர்ஸ் டேபிள். So create table customers, இதுல ID integer, அதே மாதிரி first name, comma, last name, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் நேம் varchar, ஒரு 20 கொடுத்துப்போம். அதே மாதிரி லாஸ்ட் நேம் டேட்டா டைப் varchar, இதுலயும் ஒரு 20 கொடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஏஜ் கொடுப்போம். ஏஜ் integer. அதுக்கப்புறம் கண்ட்ரி கொடுப்போம். கண்ட்ரி varchar, இதுவும் ஒரு 20 கொடுத்துப்போம். இப்ப நம்ம பிரைமரி கீ செட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் டேபிள்ல நம்ம பிரைமரி கீ எதை செட் பண்ண போறோம் அப்படின்னா ஐடியை செட் பண்ண போறோம். பிரைமரி கீ ஐடி. ஓகேவா? சோ கொரி ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செகண்ட் டேபிள் ஆர்டர் டேபிள் கிரியேட் பண்ண போறோம். சோ ஆர்டர் டேபிள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் ஐடி கொடுத்திருப்போம். சோ இதே எடுத்துக்கோங்க. இதுல ஆர்டர் ஐடி. இப்ப கிரியேட் டேபிள் ஆர்டர்ஸ், அதுல ஐடி ஆர்டர் ஐடின்னு எடுத்துப்போம். ஆர்டர் ஐடி அது இன்டீஜர். அதுக்கப்புறம் நம்ம ஐட்டம் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நேம் எடுத்துட்டு ஐட்டம் அப்படின்னு கொடுத்துருவோம். ஐட்டம் varchar 20 இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட் கொடுப்போம்.
amount வந்து integer. அதுக்கப்புறம் கஸ்டமர் ஐடி ஒன்னு கொடுப்போம். கஸ்டமர் ஐடி கஸ்ட் ஐடின்னு வச்சுக்கோங்க. கஸ்ட் ஐடி இது ஒரு இன்டீஜர், கமா கொடுத்துட்டு இங்க என்ன பண்ண போறோம், ஃபாரின் கீ, ஃபாரின் FOREIGN, ஓகேவா, ஃபாரின் கீ அப்படின்னு கொடுத்துட்டு எது ஃபாரின் கீயா நம்ம கொடுக்க போறோம், ஆர்டர் ஐடியா வச்சுக்கோங்க. ஆர்டர் ஐடி, ஓகேவா. அப்புறம் ரெஃபரன்ஸ், என்ன ரெஃபரன்ஸ்னா முன்னாடி டேபிள் இருக்குல்ல அதான் ரெஃபர் பண்ண போறோம். சோ ரெஃபரன்சஸ் கஸ்டமர் ஐடி, ஓகேவா. சோ இப்படிதான் நம்ம கொடுக்கிறோம். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபாரின் கீ வந்து இந்த டேபிள்ல இருக்க ஆர்டர் ஐடியை எடுத்திருக்கோம். ரெஃபரன்ஸ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கஸ்டமரோட ஐடியை வந்து ரெஃபர் பண்றோம், ஓகேவா. சோ இப்ப என்டர் பிரஸ் பண்ணுங்க, கொரி ஓகே ஆயிடுச்சு. சோ இப்ப வந்து நீங்க டெஸ்க் போட்டு பாருங்க. டெஸ்க் மீன்ஸ் டெஸ்கிரிப்ட், டெஸ்க் கஸ்டமர்ஸ், ஓகேவா. சோ கஸ்டமர்ஸ்ல நம்ம வந்து ஐடியை வந்து பிரைமரி கீ செட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நீங்க ஆர்டர்ஸ் டேபிளையும் பாருங்க. சோ ஆர்டர்ஸ் டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபாரின் கீ செட் பண்ணது MUL அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா மல்டிபிள் ரோஸ் இன் சேம் வேல்யூஸ், ஓகேவா. சோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இதுல இன்சர்ட் பண்ணுவோம். சோ இன்சர்ட் இன்டு கஸ்டமர் வேல்யூஸ் வந்து நம்ம என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா 1, ஜான் கொடுத்திருக்கோம், டியூ கொடுத்திருக்கோம், லாஸ்ட் நேம் 31 கொடுத்திருக்கோம், ஏஜ் ESA கொடுத்திருக்கோம். அதே மாதிரி மல்டிபிள் வேல்யூஸ்ல நம்ம கமா கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன், கமா கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு வேல்யூ ஆட் பண்ணிருக்கேன். சோ இப்ப என்டர் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 ரோ வந்து அதுல இன்சர்ட் ஆயிருக்கும். இப்ப நீங்க வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் போட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ரெக்கார்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. இப்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், ஆர்டர்ஸ்லயும் நம்ம பண்ண போறோம், ஓகேவா. சோ இந்த கஸ்டமர் ஐடி என்ன இருக்கும், ரெஃபர் டு ஆர்டர் ஐடி, ஓகேவா. அதுதான் ஃபாரின் கீ செட் பண்ணிருக்கோம். சோ இப்ப என்ன பண்றோம், ஆர்டருக்கு ஒரு 2 வேல்யூஸ கொடுக்கிறோம். சோ இதுலயும் வந்து 2 ரோ வந்துருச்சு. சோ இப்ப 3வது ரோ நான் வந்து ஆட் பண்ண போறேன். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ்ல. சோ இன்சர்ட் இன்டு ஆர்டர்ஸ் வேல்யூ என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா 3 கொடுக்க போறேன். எது, ஆர்டர் ஐடி. ஆர்டர் ஐடியா நம்ம ரெஃபர் பண்றது என்னது, கஸ்டமர் ஐடி இன்னொரு டேபிள்ல, ஓகேவா. சோ நான் வந்து 3 அப்படின்னு கொடுக்குறேன். இங்க வந்து கீ அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 500 அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதோடைய கஸ்ட் ஐடி வந்து ஒரு 4ன்னு கொடுக்குறேன். இப்ப பாருங்க, it cannot add or update a child row. ஏன் அப்படின்னா அது எதோட கனெக்ட் ஆயிருக்கு, அந்த கஸ்டமரோட டேபிளோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ கஸ்டமர் ஐடி, நம்ம ஐடி ஒன்னு வந்து பிரைமரிக்கு செட் பண்ணோம் இல்லையா, அந்த ஐடியும் இந்த ஐடியும் சேமா தான் இருக்கும், ஓகேவா. சோ நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர்ஸ்
ஓகேவா? சோ ஆர்டர் ஐடியே வந்து 2 இருக்கு. அதுல வந்து நம்ம டிஃபரெண்ட் வேல்யூ கொடுத்துக்கலாம், சேம் வேல்யூ கொடுத்துக்கலாம். சோ மல்டிபிள் ரோ த சேம் வேல்யூ. சோ மல்டிபிள் ரோ வந்து பண்ணலாம். ஆனா புதுசா நம்ம எதையுமே இதுல வந்து ஆட் பண்ண முடியாது. இதுவே நீங்க வந்து கஸ்டமர் டேபிள்ல 3 அப்படின்னு இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல நம்ம 3ன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபாரின் கீ. அதாவது 2 டேபிள நம்ம லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2 டேபிள்லயும் நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ல அப்டேட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சைல்ட்ல அப்டேட் பண்ணணும். இப்ப பேரண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் டேபிள். இப்ப நான் கஸ்டமர் டேபிள்ல என்ன பண்றேன், இன்சர்ட் இன்டு கஸ்டமர்ஸ் வேல்யூஸ் கொடுத்துட்டு இதுல வந்து நான் 3 ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ஐடி வந்து 3 கமா ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஏதாவது கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஏஜ் கொடுப்போம் 21. அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரி கொடுப்போம், இந்தியான்னு கொடுக்குறேன். இது வந்து என்ன ஆயிடுச்சு, இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப நான் வந்து 3 கொடுத்து, ஏன்னா ஆர்டர் ஐடியும் கஸ்ட் ஐடியும் ரெண்டும் லிங்க் ஆயிருக்கு. சோ இப்ப நான் வந்து 3 கொடுத்து ஆட் பண்ண அப்படின்னா ஆட் ஆகும். இப்ப பாருங்க, நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கேன் இல்லையா 3ன்னு சொல்லிட்டு, இப்ப நான் வந்து 3 கொடுத்து ஆட் பண்றேன். ஓகேவா? இப்ப என்ன ஆயிடுச்சு, கொரி ஓகே ஆயிடுச்சு. சோ ஆர்டர் இதுல வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, கொரி ஓகே ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம செலக்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ பேரண்டோட அந்த டேபிள் அனுமதி இல்லாம நம்ம சைல்டுல என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு வேல்யூ நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது, அப்டேட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? சோ இது வந்து ஃபாரின் கீ. So the foreign key can be referenced to any column in the parent table. However, it is general practice to reference the foreign key to the primary key of the parent table. So this code works in all major database systems. However, there may be the alternative syntax to create the foreign keys depending on the database. So database பொறுத்து என்ன ஆகும், மாறுபடும். So இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா alter table எப்படி foreign key செட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். So it is possible to add the foreign key constraint to an existing table using the alter table command. இப்ப என்ன பண்றோம், சோ நம்ம ஆல்டர் டேபிள் என்ன பண்ண போறோம்னா எக்ஸிஸ்டிங் டேபிள்ல நம்ம ஆட் பண்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர் டேபிள், அந்த டேபிள் நேம், ஆட் ஃபாரின் கீ, எந்த ஃபீல்டோ அந்த ஃபீல்டு நேம், ரெஃபரன்சஸ் அந்த டேபிளோட, அதாவது முதல் டேபிளோட அதாவது பேரண்ட் டேபிளோட ஃபீல்டு ஒண்ணு கொடுக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க எக்ஸாம்பிளுக்கு ஆல்டர் டேபிள் ஆர்டர் ஆட் ஃபாரின் கீ. ஃபாரின் கீல வந்து நம்ம கஸ்ட் ஐடி அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ கஸ்ட் ஐடிங்கிறது ஆர்டர் டேபிள்ல இருக்கு. ரெஃபரன்சஸ் கஸ்டமர்ஸ் ஐடி, கஸ்டமர்ஸ்ங்கிறது பேரண்ட் டேபிள் அதோட ஐடி. சோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும், நம்மளுக்கு ஃபாரின் கீ செட் ஆயிடும். அதே மாதிரி மல்டிபிள் ஃபாரின் கீ கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து ஃபாரின் கீ, எப்படி வந்து நம்ம ஃபாரின் கீ செட் பண்றது அப்படிங்கிறது. சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.